பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நகர்த்துற எந்த ஒரு உறவுமே கடைசியில உங்களை ஆழமா காயப்படுத்த தான் செய்யும். அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஏடிஸ். ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல எமோஷன்ஸ், வல்னரபிலிட்டி, எம்பத்தி, டைம் ஸ்பெண்டிங், வேலிடேஷன், கான்வர்சேஷன், மீட்டப்ஸ், இப்படி இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் கேட்கறது தவறோ அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். நிச்சயமா கிடையாது. இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். நீங்க ரிலேஷன்ஷிப் உள்ள போகும்போது நீங்க காதலிக்கிறவங்க எமோஷனலி கேப்பபிலிட்டி உள்ளவங்களான்னு 1க்கு 100 முறை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேசுங்க, நிறைய பழகுங்க. நீங்க டேட் பண்ற டைம்லயே அவங்க உங்களுக்கு எமோஷனலி செட் ஆவாங்களா, உங்களுடைய எமோஷனல் லெவல்ஸ் அவங்களோட செட் ஆகலான்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நுழையும் போது அந்த இருவருக்கும் இடையே உள்ள வசியமும் ஆர்வமும் ஆரம்ப கட்டத்துல எல்லாமே இருக்கா போலதான் ஒரு இல்யூஷனை காட்டும். ஆனா நாட்கள் நகர நகர மாதங்கள் கடக்கும் போதுதான் இருவருமே அவங்களுடைய இயல்பு நிலைக்கு வருவாங்க. இருவருக்கும் இடையே உள்ள அந்த எமோஷனல் கேப்பபிலிட்டிஸ் மாறுபடும். உங்க அளவுக்கு உங்க பார்ட்னர் எமோஷனலி அன்அவைலபிளாக இருக்கலாம். உங்ககிட்ட வல்னரபிளா ஓப்பன் அப் ஆகாமலும் போகலாம். ரிசீவிங் சைட்ல வேலிடேஷன் இல்லாமலும் போகலாம். அதுதான் அவங்களோட இயல்பாகவும் இருக்கலாம். இல்ல ஒருவேளை பாஸ்ட்ல அவங்களுக்கு நடந்த டிராமாவாலையும் இப்படி இருக்கலாம். சரி, இந்த நிலையில மேற்கண்ட விஷயங்கள் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஆணித்தனமா பேசிடுங்க 2 பேரும். இல்ல பேசி அவங்களை சரி செஞ்சதெல்லாம் அவங்க ஒரு நாள் எமோஷனலி வல்னரபிளா ஓப்பன் அப் ஆவாங்க அப்படின்னு நீங்களும் முடிவு செஞ்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல பரவாயில்ல பார்த்துக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதன் விளைவு ரொம்பவே மோசமா முடியும். எமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கிறது உங்க தவறும் இல்லை. அதே போல எமோஷனலி கேப்பபிலிட்டி குறைவா இருக்கிறது அவங்க தவறும் இல்லை. இருவருக்குமே எமோஷனல் லெவல்ஸ் மாறுபடலாம். அதனால இருவருமே காதலிக்கிறதுக்கானவங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இருவருக்குமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான எமோஷனல் லெவல்ஸ் உள்ள ஆளுங்க கிடைக்கும் போது இது எல்லாமே மாறலாம். பட் யாரையும் எமோஷனலி வல்னரபிளி வெளியில கொண்டு வரணும் டைம் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஒன்ஸ் உடையும் போதுதான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்கள நீங்க நேசிச்சீங்களோ அதே அளவுக்கு நேசம் உங்களுக்கு வெற்றிடத்தை உண்டாக்கும், மிக மோசமான வெறுப்பையும் உண்டாக்கும். ஸோ இதுக்கு நடுவில் யாராச்சும் வந்து எமோஷன்ஸ், சிம்பத்தி, வல்னரபிள் இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்க்கு அவசியம் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னா அவங்க உங்களை உண்மையாகவே மேனிப்புலேட் செய்ய ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவேராக எமோஷன்ஸ், சிம்பத்தி, வல்னரபிள் இதெல்லாம் ரொம்பவே பேசிக்கான ஹியூமன் நீட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி நீட்ஸ். பேசுங்க, ஆரம்பத்திலே எல்லாத்தையும் பேசுங்க. பரவாயில்ல பார்த்துக்கலான்னு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கொண்டு போகும்போது அது கடைசியில எல்லாருமே ரொம்ப மோசமா காயப்படுத்தும். இது போல உறவுகளின் மறுபக்கத்தை பற்றி பேச இணைந்திருங்கள் த டெவில்ஸ் ரைட்டர் சேனலோடு. உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரை நான் உங்கள் ஏடிஸ்.